தமிழ் சினிமால நெறைய பாடல்கள் நம்ம மனசுல நிக்கும். அதுல வந்து ரொம்ப முக்கியமான பாடல்கள் எல்லார் வரிசையிலயும் ஒண்ணொண்ணு இருக்கும். அதுல இந்த பாடல் வந்து கண்டிப்பா எல்லாரும் கேட்டுருக்கோம். எல்லாருக்கும் புடிச்சிருக்கும். இந்த மஸ்காரா போட்டு மயக்கிறியே அப்படின்ற ஒரு பாடல், இந்த பாடல எழுதினவர் தான் நம்ம பாடலாசிரியர் பிரியன். இவர் நெறைய பாடல்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த பாடல் சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொன்னேன். அவரு நடிச்சு, இயக்கி உருவாகி இருக்க படம் தான் அரணம். இந்த படத்தோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். உங்க அஜய் பொற்கோ. வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். டைரக்டர் அண்ட் தென் நடிகர் நம்ம பிரியன் சொல்லிட்ட லிரிக் ரைட்டர் அண்ட் தென் படத்துல வந்து வர்ஷா அப்படின்னு ஒரு புதுமுக நாயகி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. இந்த படத்துல நிதின் கேராஜ் அப்புறம் நௌசத் இவங்க 2 பேரும் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க. சாஜன் யாதவ் இவர் இசையமைச்சிருக்காரு. படத்தொகுப்பு வந்து PK. ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அரணம் சொல்லும் போதே தெரியும். நம்ம அரண் சொல்லுவோம்ல, ஒரு பாதுகாவல், அதுக்கு அதோட அடுத்த வார்த்தை தான் அரணம். ஓகே, இது என்ன பாதுகாவல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய ஒரு தோப்பு வீடு, தோட்டத்து வீடு அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு. அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் என்ன சொல்றான், வெளியில யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கப்பா, நான் ஒரே பையன் தானே உங்களுக்கு, இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க, அப்பதான் எல்லாரும் மதிப்பாங்கன்னு சொல்ல, இன்னும் அதுக்கான தகுதி உனக்கு வரல, இப்ப எழுதி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. அன்பார்ச்சுனேட்டா ஒரு கோலி குண்டு வழுக்கி ஒரு கிணத்தாண்ட அவர் விழுந்து இறந்துடுறாப்புல. ஓகே, அதுக்கப்புறம் அந்த தாத்தா, அந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 பேரை தத்தெடுத்து வளர்க்குறாரு. அது வந்து அவங்க 2 பேருக்கு யாருமே இல்லை, எடுத்து வளர்க்குறாரு. அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் நம்ம கதாநாயகன் பிரியன். அவரும் அவர் தம்பியும் அந்த பெரியவருக்கு என்ன மாதிரியான உறவா இருந்தாங்க. அண்ட் தென் ஒரு காலகட்டத்துல பிரியனுக்கு கல்யாணம் ஆகுது. அவர் வந்து ஒரு காப்பகத்துல இருக்க குழந்தைகள் மேலெல்லாம் ரொம்ப அன்பா இருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன, இதெல்லாம் படத்தோட அடுத்தடுத்த கதையா வருது. கல்யாணம் ஆன பிறகு பிரியனுக்கே உண்டான பாணியில வந்து ஒரு 2-3 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுவும் காதல் பாடல்கள். அவருக்கே அவர் பாடல் எழுதிக்கிட்டது ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே இந்த கணவன் மனைவியோட ரொமான்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த கிராமத்துல நடக்கிற விஷயங்கள் இதே தான் இருக்கு. என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் பண்ணன்னு சொன்ன, கடைசியா இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற ஒரு தோணல் வரும்போது இன்டர்வல் விட்டுட்டாங்க. அப்பா இன்டர்வல்ரா ஜாலி அப்படின்னு வெளில வந்துட்டு செகண்ட் ஹாஃப் போனா அப்படியே வேற கதைங்க. நம்ம தியேட்டர்ல ஒரு காமெடி ஒன்று நடக்கும். ஐ திங்க் அருணாச்சலம் படமா, அந்த படம் பார்த்துட்டே இருப்பாங்க. செகண்ட் பெட்டி மாறிடும். அண்ணாமலை படத்தோட இதை தூக்கி போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மாத்தி போடுவாங்களே. பாஷா படுத்துது, அதுல யார் ரகுவரன் தானே வில்லன், இதுலயும் ரகுவரன் தானே வில்லன் தூக்கி போடுறான். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் உள்ள போய் உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்கள தான் பார்த்தோம், செகண்ட் ஹாஃப்ல இவங்கள தான் பார்க்குறோம், ஆனா கதை வேற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு தோணலோட செகண்ட் ஹாஃப்ல ஜனான்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காரு. உண்மையில அருமையான நடிப்பு, அவரோட நடிப்பு. அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கதையை ரிவீல் பண்ணிட்டா அது நல்லா இருக்காது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே நீங்க எதிர்பார்க்காத வேற மாதிரி கதை. அந்த கணத்தாண்ட விழுந்து இறந்த அந்த பையன் தான் வந்து ஆவியா வந்துட்டான். அந்த வீடு அவனுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஆவியா நிறைய பேரை மிரட்டுறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, பின்னாடி கதை என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட மீதி நிறைவான கதை. செகண்ட் ஹாஃப் ரிவீல் பண்ணிட்டா கண்டிப்பா ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாருமே புதுசா நடிச்சிருக்கிறதால அங்கங்க நிறைய குறைகள் இருக்கதான் செய்யுது. அந்த குறைகள்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நிறைய மட்டும் பார்த்து படத்தை வெற்றி பெற செய்வோம் அப்படின்ட்டு, படத்துல வந்து ஒளிப்பதிவா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே படத்துக்கு தகுந்தவாறு அங்கங்க என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேய் படம்னு யோசிச்சு பார்க்குறோம், ஒரு பயம் வரணும். எங்கேயும் கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே பண்ணாம கேமராலேயே அந்த பயத்தை கொண்டு வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே அந்த பயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா, நடிகர்களோட நடிப்பு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் கதைக்களம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதைக்குள்ளேயே போலையே அப்படின்ற ஒரு தொய்வு இருக்கு படத்துல. இதெல்லாம் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும் போது செகண்ட் ஹாஃப் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோ, புது ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. 2 பேரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்றது அஜய்.